ஓம் நமோ நாராயணாய. ஓம் நமோ நாராயணாய. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வவிக்னோபசாந்தயே. வியாசம் வசிஷ்டநப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாதம் தபோநிதிம். வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை பிரம்மநிதயே வாசிஷ்டாய நமோ நமः. அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைகரூபரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே. யஸ்ய ஸ்மரணமாத்ரேன ஜன்ம சம்சார பந்தனாத் விமுச்யதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நமோ விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நாராயணம் மகாஜ்ஞேயம் விஸ்வாத்மானம் பராயணம். நாராயண பரோ ஜோதிராத்மா நாராயண பரः. நாராயண பரம் பிரம்ம தத்வம் நாராயண பரः. நாராயண பரோ த்யாதா தியானம் நாராயண பரः. யச்ச கிஞ்சித் ஜகத் சர்வம் திருஷ்யதே ஸ்ரூயதேபி வாம் அந்தர்பகிஷ்ச தத் சர்வம் வியாப்ய நாராயண ஸ்திதः. ரிதகும் சத்யம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்கலம் ஊர்த்வரேதம் விரூபாக்ஷம் விஸ்வரூபாய வை நமः. ஓம் நாராயணாய வித்மகே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமः. ஓம் ஹரி ஓம். நாராயண நாராயண நாராயண. பார்த்துட்டு இருக்கிறது விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் சங்கரபாஷ்யம் பார்த்துட்டு இருக்கோம். நேற்று வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம்? 84வது ஸ்லோகம் பார்த்து முடிச்சிருக்கோம். ஸ்தோத்திரத்தோட ஆர்டரில் 71வது ஸ்லோகம். 2 ஸ்லோகம் படிச்சிருக்கோம். 70, 71 படிச்சிருக்கோம். காமதேவ காமபாலஹ காமீ காந்த கிருதாகமஹ அனிர்தேஷ்ய வபுர்விஷ்ணுஹ அனிர்தேஷ்ய வபுர்விஷ்ணுஹ அனந்தோ தனஞ்சய வீரோ நந்தோ தனஞ்சயः. பிரம்மண்யோ பிரம்மகிருத் பிரம்மா பிரம்ம பிரம்ம விவர்தனः. பிரம்மவித் பிராமணோ பிரம்மி பிரம்மஜ்ஞோ பிராமண பிரியः. 71வது ஸ்லோகம். இன்னைக்கு பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 72வது ஸ்லோகம் ஆரம்பிக்கணும். மகாக்ரமோ மகாகர்மா மகாதேஜா மகோரகः மகோரகः மகாக்ரதுர் மகாயஜ்வா மகாயஜ்ஞோ மகாஹவிः. மகாக்ரமோ மகாகர்மா மகாக்ரமோ மகாகர்மா மகாதேஜா மகோரகः மகாக்ரதுர் மகாயஜ்வா மகாயஜ்ஞோ மகாஹவிः. ஸ்தோத்திரத்தோட ஆர்டர்ல 72வது ஸ்லோகம். சங்கரபாஷ்யத்தோட ஆர்டர்ல 85வது ஸ்லோகம். இதுல மொத்தம் 8 நாமங்கள் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு 8 நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 8 நாமங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மகாக்ரமஹ 671வது நாமம் மகாக்ரமஹ. கிரம அப்படின்னா கிரமு பாத விக்ஷேபே அப்படின்னு ஒரு தாத்து இருக்கு. நடக்கிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கிரமம்னு பேர். ஒரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கிறோம், அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நடத்தல். அதுக்கு வந்து கிரமஹா அப்படின்னு பேர். பாதக்கிரமஹ, பாதக்கிரமம்னா நடந்து போறது, ஸ்டெப்பா வச்சு நடந்து போறது. மகாக்கிரமக அப்படின்னா மிகப்பெரிய பாத அடிகளை உடையவர். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வேக வேகமாக நடப்பாங்கல்ல, பெருசு பெருசாக ஸ்டெப்ஸ் வைப்பாங்கல்ல.
இப்போ என்னோட ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது. நாதபிரம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்டு, என்னோட ஹைட் அவர் டக்கு 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 டக்குன்னு வச்சுட்டு வந்து 2.5 மணி நேரத்தில் கிரிவலம் பண்ணிட்டு வந்துடுவார். என்னப்பா அப்படின்னா நான் 10 ஸ்டெப் வைக்கிற இடத்துல அவர் 5 ஸ்டெப் வச்சா போதும். அப்போ பெரிய அடிகளை உடையவர் அப்படின்னு அர்த்தம். மகாக்கிரமக அப்படின்னு பேர். பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மகாக்கிரமகன்னு ஏன் சொல்லப்படுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போதான் ஓணம் பண்டிகை போயிருக்கு. திருவிக்கிரம சுவாமியா அவதாரம் பண்ணும்போது, திருவிக்கிரம சுவாமியா அவதாரம் பண்ணி என்ன பண்ணார், 3 அடிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த உலகத்தையும் பூர் பூவா சுவா, நம்ம இப்பதான் யோக சூத்திரம் பார்த்துருக்கோம். பூர் புவ சுவகன்னு சொன்னாவே எத்தனை லோகம், 14 லோக்கங்களையும் கவுண்டிங்ல கொண்டு வரணும். 3 ஸ்டெப்ல வந்து பார்த்தீங்கன்னா 17 லோக்கத்தையும் அளந்துட்டார். மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து அடி வைக்கிறதுக்கு இடம் இல்லை. என்ன பண்ணார், நம்ம அவரோட தலைமையில யாரு பேர் என்ன, பலிச்சக்கரவர்த்தியோட தலையில வந்து பார்த்தீங்கன்னா கால் வச்சார். என்ன அர்த்தம் தெரியுங்களா உங்களுக்கு? யாருக்காவது இதை பத்தி யோசிச்சிங்களா? அகார உகார மகாரம், அகார உகார மகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 அடி. 3 அடியில வந்து நின்னதுக்கு பிறகு அகாரம் வச்சிருவீங்க, உகாரத்தை தாண்டிடுவீங்க. மகாரத்துல கால் வச்சோன்னு மகாரத்துல என்ன இருக்கு அப்படின்னா பிராக்ஞன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவன் வந்து பார்த்தீங்கன்னா சுத்த ஜீவன் அந்த இடத்துல இருக்கான். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 32 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரனை தபஸ் பண்றதுக்கு பிரஜாபதி சொல்றார், தபஸ் பண்ணு அப்படின்னு. 32 வருஷம் 3 வாட்டி வந்து தபஸ் பண்ணி போறான். அப்போ பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மீதி ஒரு 5 வருஷம் நீ தபஸ் பண்ணு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 32னா 96 வருஷம் பிளஸ் 5 வருஷம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து தைத்திரியத்துல வரும்போதும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனந்தமய கோஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப தபஸ் பண்ணுவார். எல்லா இடத்துலையும் ஜீவன பிரம்மமா அறியறதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்கு. அந்த ஜீவத்துவத்தை விடுறதுக்காக ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு. அந்த ஸ்டெப் தான் வந்து பார்த்தீங்கன்னா 4வது அடியா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றார், பலிச்சக்கரவர்த்தியோட தலையில வந்து பார்த்தீங்கன்னா காலை வச்சு 4வது ஸ்டெப் அகங்கார நாசம் அப்படின்னு பேர். அப்ப 3 அடி 4வது அடியில வந்து அகங்கார நாசம் சொரூப அனுபூதி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு கொடுக்குறது. இதே மாதிரிதான் அகார உக்கார மகாரம், மகாரத்துக்கு மேல துரியத்தை அடையிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அகங்கார நாசம். துரியத்தை அடையணும்னா ஜீவத்துவம் வந்து போயிடுச்சு அப்படின்னா அங்க வந்து துரியம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பவிக்கும். அதே மாதிரி ஆனந்தமய கோஷத்துல நின்றுக்கிட்டு அங்கேயும் ஒரு தபஸ் பண்றோம். ஆனந்தமய கோஷத்துல சுத்த ஜீவன் இருப்பான். அந்த சுத்த ஜீவன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மம் அப்படின்னு அறியறதுக்கு அங்க ஒரு தபஸ் தேவைப்படுது. அங்க ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு, ஒரு சின்ன ஸ்டெப் ஒன்று மினிமமா இருக்கிறது. அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா 3 அடியால உலகத்தளர்ந்து ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம், பூர் புவா சுவா, இந்த 3 லோக்கங்களையும் அளந்தவர். அதனால அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மகாக்கிரமக. பெரிய காலடின்னு எடுத்து வச்சா என்ன எடுக்கலாம்? மகான்றதுக்கு 2 அர்த்தம் ஏற்கனவே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். எங்கெல்லாம் மகான் சப்தம் வருதோ மக பூஜாயாம் அப்படின்னு ஒரு தாத்து இருக்கு. மகாந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பூஜைக்குரிய அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். எது எல்லாம் நம்மளை காட்டிலும் பெருசா இருக்கோ அதை எல்லாத்தையும் நம்ம பூஜிக்கிறதுன்றது நமக்கு நேச்சுரலா இருக்குல்ல. மலை பெருசா இருக்கு, மலையை பார்த்து சுவாமி அப்படின்றோம். கோபுரம் பெருசா இருக்கு, கோபுரத்தை பார்த்து சுவாமின்றோம். அப்ப எங்கெல்லாம் நம்மளை காட்டிலும் பெருசா இருக்கோ அங்கெல்லாம் நமக்கு நமஸ்காரம் பண்றோமா, பூஜைக்குரியவங்களா ஆயிடுறாங்களா? அப்போ அதே மாதிரி மகான் எங்கெல்லாம் வருதோ இனிமே மனசுல வச்சுக்கணும். மகான்றதுக்கு அர்த்தம் எங்கெல்லாம் யூஸ் பண்றோமோ அங்கெல்லாம் ஒண்ணு பெருசு ஸ்தூல அர்த்தம், 2வது அர்த்தம் பூஜைக்குரிய தன்மை வந்துடும். அப்போ மகாபலியோட தலையில வைக்கிறதுக்கு 3 அடி எடுத்து வச்சார் அப்படின்னா, பூர்புவ சுவக எடுத்து வச்சார் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய அடி, பாத அடிகளையும் உடையவர். 2வது வந்து பாத்தீங்கன்னா மகாக்கிரமக அப்படின்னா பூஜைக்குரிய ஸ்டெப்ஸை உடையவர். அப்படின்னா பூஜைக்குரிய ஸ்டெப்ஸ் என்னது? விஸ்வன் விராட்டு, இரண்யகர்பன் தைஜசன், அது அப்புறம் பிராக்யன் ஈஸ்வரன். 3 ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா வச்சு 4வது ஸ்டெப்பா தன்னுடைய சொரூபத்தை வந்து பகவான் முமுட்சுக்களுக்கு வெளிப்படுத்துகின்றார். அதனால பூஜனீயமான பூஜைக்குரிய பாதத்தடங்களை உடையவர் அப்படின்னு மகாக்கிரமக. மகாகர்மான என்ன சுவாமி அப்படின்னா அடுத்த நாம மகாகர்மா. ஆச்சாரியர் சொல்ல போறாரு, சிருஷ்டி முதலிய பெரிய கர்மங்களை வந்து பகவான் பண்ற. சிருஷ்டி, ஸ்திதி, லயம், அனுகிரகம், நிகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சகிருத்தியா அப்படின்னு பேர்.
5 கர்மாக்களை பகவான் உடையவரா இருக்கிறதுனால எல்லாம் பெரிய பெரிய கர்மா. அதனால அவருக்கு பேர் மகா கர்மான்னு பேர். திரும்ப வாங்கி எடுத்துங்க, பூஜைக்குரிய கர்மாவை உடையவர். அதுக்கு அடுத்தது மகா தேஜா. மகானா திரும்ப பாத்தீங்கன்னா மகானா பெருசு, பெரிய தேஜஸை உடையவர். பராக்கிரமம் அர்த்தம். தேஜஸ்னா என்ன அர்த்தம்? புஜபலம், பராக்கிரமம், சூரத்தன்மை அப்படின்னு பேர். மிகப்பெரிய வீரத்தையும் தேஜஸையும் உடையவர், பராக்கிரமத்தை உடையவர், மகா தேஜாகா. அதுக்கப்புறம் மகோ மகா உரக. மகானா பெரிய, உரக அப்படின்னா பாம்பு. பெரிய பாம்போட ரூபத்தில் ஆதிசேஷனாவும் வாசுகியாவும் வாசுகி பாம்பாவும் அவர் இருக்கின்றார். ஸ்தூல அர்த்தம். பெரிய பாம்பு என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாம்புன்றது எதை குறிக்கும் அப்படின்னா பிராண தத்துவத்தை குறிக்கிறது பாம்பு. இந்த உலகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா எல்லாத்தோட உடம்புலையும் பாம்பா பிராண ரூபத்துல பகவான் இருக்கார். மகா ரகக அப்படின்னு, உரகன்னு பேரு. மகா உரகக, மகோரக. அதுக்கப்புறம் மகா கிரதுர். எல்லா தேகங்கள்லையும் பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய யஜ்ஞமாக பகவான் என்னவா இருக்கார்? சுவாசம் போய்கிட்டே இருக்கு. சுவாசம் பாத்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கு. அந்த சுவாசம் நடக்கிறதுக்கு பேர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு உபனிஷத் பாத்தீங்கன்னா கௌஷிதகி மைத்ராயணி உபனிஷத்து அப்படின்னு ஒரு உபனிஷத். அந்த மைத்ராயணி உபனிஷத்துல பாத்தீங்கன்னா முக்கியமானது பாத்தீங்கன்னா உபாசனம் மைத்ராயணியில இது கௌஷிதகி பிராமணோபனிஷத்து அப்படின்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது பாத்தீங்கன்னா இந்த தேகத்துல நடக்கிற அந்த அக்னிஹோத்திரம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேகத்திலேயே பாத்தீங்கன்னா ஒரு அக்னிஹோத்திரம் நித்தியம் நடந்துகிட்டே இருக்கு. என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாசம் பண்றோம்ல, நம்ம இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிக்கிட்டு இருக்கமே, இதுதான் நித்திய அக்னிஹோத்திரம். ஸ்டாப் ஆயிருக்கா? என்னைக்காவது ஸ்டாப் ஆச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம பரலோகத்துக்கு போயிட்டுன்னு அர்த்தம். அப்ப நான் ஸ்டாப்பா பாத்தீங்கன்னா எல்லா ஜீவர்களிடத்துலையும் ஒரு யஜ்யம் நடந்துகிட்டே இருக்கு. அந்த சுவாசம் அதை பாத்தீங்க அப்படின்னா ஆத்தியாத்மிக அக்னிஹோத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரதர்தன வித்யா அப்படின்னு பேர். பக்கத்துல வேணா போட்டுங்க, பிரதர்தன வித்யா அப்படின்னு பேர். அதுக்கு பேர் பிரதர்தன வித்யா அப்படின்னா நம்ம சுவாசத்தை கவனிங்க சுவாமி, சுவாசத்தை கவனிங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் பாத்தீங்களா. இந்த சுவாசத்தை பாக்குறதே பாத்தீங்கன்னா அக்னிஹோத்திரம் பண்ற மாதிரி இருக்கிறதுல பெரிய அக்னிஹோத்திரம் அதுதான். இந்த கிரது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாகத்துக்கு ஒரு பேர் பாத்தீங்கன்னா கிரதுகு அப்படின்னு பேர். கிரதுனா யாகம். பெரிய யாகம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்தூல அர்த்தம் எடுத்தீங்கன்னா எது பெரிய யாகம் அப்படின்னா அஸ்வமேத யாகம் தான் பெரிய யாகம். அந்த யாக வடிவத்துல பாத்தீங்கன்னா பகவான் இருக்கார். அதனால மகா கிரதுகு அப்படின்னு பேர். அதே சுவாசத்துக்கு எடுத்தீங்கன்னா ரகசியார்த்தம் எடுத்தீங்க அப்படின்னா மகா கிரது எதுனா ஜீவர்களுடைய சுவாசமா சதா இன்ஹேல் எக்ஸேல் போயிட்டே இருக்கு. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா அப்படின்னா பகவத்கீதையில பிராணே ஜிஹ்வதி அபானம், அபானே ஜிஹ்வதி பிராணம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் 4வது அத்தியாயத்துல வந்திருக்கு. 4வது அத்தியாயத்துல இருக்கு, எடுத்து பாத்துங்க. என்ன ஸ்லோகத்தோட ஆரம்பம்? 4:29 பகவத்கீதையில அபானே ஜிஹ்வதி பிராணம் பிராணே பானம் ததாபரே அப்படின்னு 4:29 எடுத்து பாத்துங்க. அப்ப உபனிஷத்துல பாத்தீங்க அப்படின்னா உபனிஷத்துல பிரதர்தன வித்யா, கௌஷேதிகி பிராமணம், இது மாதிரி நிறைய இருக்கு. நான் ஒண்ணு மட்டும் எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். கீதால 4:29 எடுத்துங்க. அப்ப கிரது அப்படி 8. ஆமா, அதியஜ்யமாக நான் இருக்கின்றேன். 8 நாளையும் போட்டுக்கலாம். அதியஜ்யமாக நான் இருக்கின்றேன். யஜ்ய ரூபமா பகவான் தான் இருக்கார். அப்ப பாத்தீங்க அப்படின்னா அஸ்வமேத யாகத்தை பத்தி பேசும்போதும் சொல்லுது. அஸ்வமேத யாகத்துல யார் தெரியுங்களா? குதிரதன் அஸ்வம். அஸ்வமேதத்துல அஸ்வமேதன பிரதானம். அந்த அஸ்வம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன். அஸ்வமேதத்துல இருக்கக்கூடிய அஸ்வம் பிராணனை இண்டிகேட் பண்றது. பிராண உபாசனையில பிருகதாரண்யத்துல முதல் உபாசனைய அஸ்வமேத யாக உபாசனை, பிராண உபாசனைக்கு பேரு. அப்ப பகவான் என்னவா இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாக்கிரது அப்படின்றதுக்கு அர்த்தம் அஸ்வமேத யாகமா இருக்கார். இல்ல அப்படின்னா நித்தியமா எல்லாத்துக்குள்ளாரையும் யஜ்யமா சுவாச ரூபத்துல பகவான் இருக்கின்றார். அதனால மகாக்கிரது. மகா யஜ்வா. மகா யஜ்வா அப்படின்னு அர்த்தம் பெரிய யஜ்யங்களை பாத்தீங்கன்னா செய்பவர். மகா யஜ்வான்றதுக்கு அர்த்தம் எஜமான ரூபத்திலையும் பாத்தீங்கன்னா பகவான் தான் எஜமான ரூபத்திலையும் இருக்கார். எங்கெங்கெல்லாம் யாகம் பண்றாங்களோ அந்த எஜமான ரூபத்துல பகவான் இருக்கார். மகா யஜ்ஞ, பெரிய யஜ்ஞ ரூபமாவும் பகவான் தான் இருக்கார். அந்த யஜ்ஞமே பகவான் தான். யஜ்ஞோ வை விஷ்ணு, நிறைய பிரசித்தமானது பாத்தீங்கன்னா இருக்கு.
யஜ்யம் தான் வந்து பாத்தீங்கன்னா விஷ்ணு தான் யஜ்யமாக இருக்கிறார். யஜ்யோவை விஷ்ணுக்கு, நிச்சயமாக விஷ்ணு யஜ்யம் தான் அப்படின்னு. யஜ்ய ரூபமே பகவான் தான். மகா ஹவிஹி சொல்றேன் நான், இது மீனிங் வரும்போது சொல்றேன். மகா ஹவிஹி, அந்த ஆகுதி பண்றோமே, எதெல்லாம் நம்ம ஆகுதி கொடுக்கிறோமோ அந்த ஆகுதி கொடுக்கிற பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹின்னு ஒரு ஸ்லோகம் பார்த்துருக்கோம்ல. அந்த பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி, அந்த ஆகுதி கொடுக்கக்கூடிய அந்த கரண்டிக்கு பேர் அர்ப்பணம்னு பேரு. ஜுகு பாத்திரம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆகுதியை வந்து பாத்தீங்கன்னா ஆஜ்யத்தை எடுத்து ஆகுதி கொடுக்குறமே, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் தான். என்னங்க, ஸ்ருவ பாத்திரம், ஸ்ரு அந்த அந்த ஸ்பூனுக்கு பேரு ஸ்ரு அப்படின்னு பேரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஜ்ய பாத்திரம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பதானே சொன்னேன், என்ன பேரு, சுஸ்ருவம்ல ஸ்ரு அப்படின்னு சொல்லுவோம், ஸ்ரு பாத்திரம் அப்படின்னு பேரு. அப்ப அதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் தான். அந்த ஆகுதியா கொடுக்கிற அந்த ஆஜ்யமும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஹவிஸ்ன்னு சொல்றோம். அவிசன்னமோ இல்ல எதை நம்ம கொடுக்குறோமோ அதுவும் பிரம்மம் தான். பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி. அப்ப அதுதான் இங்க சொல்லுது மகா ஹவிஹி அப்படின்னு சொல்லுது. இங்க வந்து ரகசியார்த்தத்துல வந்து பிராண உபாசகர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மகா ஹவினா நம்ம நித்தியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாசத்தை இன்ஹேல் பண்றோம் பாத்தீங்களா, அந்த இன்ஹேல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த அவிசா இருக்கிறவரும் பகவான் தான் சொல்லியாச்சு. வந்துருங்க ஒவ்வொன்றா மீனிங் பார்ப்போம். மகா கிரமக அப்படின்னா என்ன அர்த்தம்? மகா கிரமம் அப்படின்னா பாத விக்ஷேபே, கிரமு பாத விக்ஷேபே தாத்து. ஆச்சாரியர் சொல்றாரு மகாந்தக கிரமாகா பாத விக்ஷேபா சொல்லிட்டாரு பாருங்க. பாத விக்ஷேபன்றது தாத்துவோட அர்த்தம். அது சொல்றாரு பாத விக்ஷேபாக அஸ்ய இது மகாக்கிரமஹ. மகாந்தக கிரமாக, பெரிய கிரமத்தை உடையவர். கிரமம்னா என்ன அர்த்தம்? பாத விக்ஷேபம், அடின்னு அர்த்தம், ஸ்டெப்ஸ். பெரிய ஸ்டெப்ஸை வந்து பாத்தீங்கன்னா வைக்கக்கூடியவர். இவருக்கு பெரிய ஸ்டெப்ஸ் இருக்கிறதுனால பகவானுக்கு பேரு மகாக்கிரமகன்னு பேரு. பெரிய பாத அடிகளை உடையவராக இருப்பதால் 3 பாதத்தோட அடியினால என்ன பண்ணார்? 3 லோக்கங்களையும் அளந்தார் அப்படின்னு பேர். ஷன்னோ, பெரிய திருவடி, பெரிய திருவடின்னு பேர். பெரிய திருவடி அப்படின்னு பேர். யாரு சின்ன திருவடி? யாரு? அனுமான். அனுமானுக்கு பேரு சின்ன திருவடி. பெரிய திருவடி சுவாமி, சின்ன திருவடி வந்து அனுமன். கருடாழ்வாருக்கு சின்ன திருவடின்னு பேரு. கருடாழ்வாருக்கு சின்ன திருவடின்னு பேரு. எங்க? ஆமாமா, நீங்க இல்ல எந்தெந்த இடத்துல இருக்குன்றத பொறுத்து பெருசு சின்னதுன்றது மாறுபடும் உங்களுக்கு. சுவாமிக்கு முன்னாடி கருடனை பார்த்தீங்கன்னா பெரிய திருவடி வந்து பார்த்தீங்கன்னா கருடாழ்வார் சுவாமிக்கு முன்னாடியே இதா இருக்கிறதுனால. இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன திருவடின்னு இவருக்கு பேர். நம்ம ஆஞ்சநேயருக்கு வந்து சின்ன திருவடின்னு பேர் உங்களுக்கு. இப்போ வந்துருங்க, ஷன்னோ விஷ்ணு ருரு கிரமஹா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சாந்தி மந்திரத்துல சொல்லும் போதே ஷன்னோ விஷ்ணு ருரு கிரமஹா, ஷன்னோ மித்திர சம்பருணக மந்திரம் இருக்குல்ல, சாந்தி மந்திரம் படிக்க போறோம்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஷன்னோ விஷ்ணு ருரு கிரமஹா, விஷ்ணுகு உருக்கிரமஹா அப்படின்னு இருக்கு. யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரு? இந்த பலி சக்கரவர்த்தியோட கதையில வந்து பாத்தீங்க அப்படின்னா வாமன அவதாரம் எடுத்து விஸ்வரூப தரிசனமா வந்து பாத்தீங்கன்னா திருவிக்கிர சுவாமியா அவதாரம் பண்ணி 3 அடியால அளந்த அந்த விஷ்ணு பகவான் நமக்கு மங்களத்தை தரட்டும் அப்படின்னு சாந்தி மந்திரத்துல ஷன்னோ விஷ்ணுரு கிரமஹா அப்படின்னு சொல்லப்பட்டது. இது ஸ்ருதேகி. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எங்க ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க, பாதம் அப்படின்றது மாண்டூக்கியத்துல முக்கியமான சப்தம். 3 பாதங்கள். ஆத்மாக்கு 4 பாதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஆத்மாக்கு எத்தனை பாதம் இருக்கு? 4 பாதங்கள். சதுஷ்பாத் அப்படின்னு பேர். இந்த சதுஷ்பாத் அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 பாதங்களை உடையவர். பாதம்னாவே நமக்கு ஸ்டெப்ஸ் தானே எடுக்கிறோம் பாதம். இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா 3 திருவடி, 4வது திருவடி தான் வந்து பாத்தீங்கன்னா துரியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த 3 பாதங்களும் வந்து பாத்தீங்கன்னா விற்பத்தி பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதோட பாதங்களை சொல்லும் போது பத்தியத்தே அனேன இது பாதாக ஒரு விற்பத்தி, பத்தியத்தே அசௌ பாதாக 2 விற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா பண்ணுவாங்க பாதங்கள் எடுக்கும்போது. முதல் பாதம் வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரத ஸ்தானம், 2வது பாதம் சொப்பனஸ்தானம், 3வது பாதம் சுசுப்தி ஸ்தானம்.
விஸ்வனும் விராட்டும் முதல் பாதத்துக்குள்ளார வந்துருவாங்க, ஜாகிரத ஸ்தானம். இந்த 2வது ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா இது 2வது ஆகும்போது தைஜசனும் ஹிரண்ய கர்ப்பரும் சேர்ந்து 2வது ஸ்தானம் விராட்டை ஹிரண்ய கர்ப்பர்ல லயம் பண்ணிடுவோம். 2வது ஸ்டெப் ஜம்ப். 3வது ஸ்டெப் வந்து பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனும் பிராக்ஞனையும் தூக்கி அந்த ஹிரண்ய கர்ப்பரும் தைஜசனையும் தூக்கி அந்த பிராக்ஞன்ல போட்டுருவோம், ஈஸ்வரன்ல போட்டுருவோம், லயம் ஆயிடும். 3வது ஸ்டெப் வந்துடும். வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து துரியத்துக்கு ஒரு ஜம்ப் பண்ணுவோம். 4வது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா துரியம் அப்படின்னு பேரு. அந்த அந்த பாதத்துல முதல் 3 பாதம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா விற்பத்தி பண்ணும்போது பத்தியதே அனேன இதி பாதக அப்படின்னு ஒரு விற்பத்தி சொல்லுவோம். இதனால் நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொரு ஸ்டெப்பா மூவ் ஆகிறதுனால அதுக்கு பேர் பாதம் அப்படின்னு பேர். அதே 4வது ஸ்டெப் வந்து பாத்தீங்க அப்படின்னா துரியம் வந்து பாத்தீங்கன்னா அடையப்படுவதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அடையப்படுவதில்லை, அது அடைஞ்சதாவே இருக்கிறது, நமக்கு பதமா இருக்கிறது. அதனால அது வந்து பாத்தீங்கன்னா பாதம்னு பேரு, அதான் வாஸ்தவம். இததான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம முப்புறம் எரித்தவர்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் இந்த கான்டெக்ஸ்ட கொண்டு வரணும். முப்புறம் எரித்தவர்களையும் நம்ம என்ன பண்றோம், இங்க 3 அடி எடுத்து வச்சு 4வது தலையில வச்சார். அதே மாதிரி 3 புறங்களையும் எரித்தவர் சிவபெருமான். அப்படின்னா என்ன அர்த்தம், ஸ்தூல தேகம், சூக்ஷ்ம தேகம், காரண தேகம், 3 புறங்களையும் எரித்து துரியமா பகவான் அனுகிரகம் பண்றார். அந்த ஸ்டெப்ஸை நம்ம எப்பவுமே எடுத்துக்கணும். இதுக்கப்புறம் 672வது நாமம் மகா கர்மா. மகா கர்மான என்ன அர்த்தம், ஆச்சாரியர் சொல்றாரு, மகத்து ஜெகத்து உற்பத்தியாதி கர்மாஹா அஸ்ய இதி மகா கர்மா. பகவான்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஜெகத் உற்பத்தி ஆதி, ஜெகத்து உற்பத்தி பண்ணக்கூடிய ஆதின எதை சேர்க்கலாம், பஞ்சகிருத்திய பராயணகான்னு பேர் பகவானுக்கு பேர். பஞ்சகிருத்தியம் அப்படின்னு அர்த்தம் 5 செயல்களை உடையவர். திருக்குறள்லயே இருக்குல்ல 5 செயல்களை உடையவர்னு ஒண்ணு வரைக்கும் சொல்லுவீங்க. எண்குணத்தான். இங்க வந்து பாத்தீங்கன்னா 5 காரியங்களை உடையவர். சிருஷ்டி, ஸ்திதி, லயம், அனுகிரகம், நிகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 காரியங்கள். இது எல்லா காரியங்களும் ரொம்ப பெரிய காரியங்களா, பூஜைக்குரிய காரியங்களா இருக்கிறதுனால மகா கர்மா அப்படின்னு பேரு. பகவானுக்கு பேர் மகா கர்மா. 673வது நாமம் மகா தேஜாஹா. மகா தேஜஸ்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, யதீயேன தேஜசா தேஜஸ்வினோ பாஸ்கராதயா. எவருடைய பிரகாசத்தினால், தேஜஸ்னா என்ன எடுக்கணும், பிரகாசம். எவருடைய பிரகாசத்தினால், யதீயேன எந்த பிரகாசத்துக்கு அதீனமாக தேஜஸை உடையவைகளா இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் அக்னியும் பிரகாசிக்கின்றனவோ. அப்ப யாரோட பிரகாசம் அப்படின்னா பகவானோட பிரகாசத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் பிரகாசிக்கின்றன. அதனால பகவானுக்கு என்ன பேரு, மகா தேஜாஹா அப்படின்னு பகவானுக்கு பேரு. ஆச்சாரியர் சொல்றாரு, தத்தேஜோ மகத் அஸ்ய இதி மகா தேஜாஹா. தத்தேஜா தேஜோ, தேஜோ பகவானுடைய தேஜஸ் எப்படிப்பட்டது, மகத் அஸ்ய இதி, இவருடைய தேஜஸ் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு, வேற எதுவுமே இல்லை, பெருசு, ரொம்ப பெருசு. அதனால பகவானுக்கு பேர் மகா தேஜாஹா. எதை வச்சு சொல்றீங்க, தைத்திரிய பிராமணத்துல ஒரு மந்திரம் இருக்கா, கோட் பண்றாரு, ஏன சூரிய ஸ்தபதி தேஜசா யுத்தா. இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கானே சூரியன், அதனால்தான் நமக்கு வந்து பிரகாசமா இருக்கு. ஒரு ஃபியூயல் தேவைப்பட்டு இருக்குல்ல, அந்த ஃபியூயல் எதுங்க, கேள்வி கேட்டா என்ன சொல்லுவீங்க, ஃபியூயல் எது, வாயு. நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சூரியன் இது பண்ணணும், எரியணும் அப்படின்னா அங்க ஃபியூயல் எது இருக்கு அப்படின்னா வாயு. வாயு யாரு அப்படின்னா சூரியன்னா வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல தேகம், விராட் அப்படின்னு பேரு, பிரம்மா. அவருக்குள்ளார சூரிய மண்டலத்துக்குள்ளார இருக்கிற ஆத்மா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சமஷ்டி பிராணஹா. அந்த சமஷ்டி பிராணன் இல்லை அப்படின்னா அந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா தகிக்காது, எரியாது, ஆஃப் ஆயிடும். சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது வந்து கேஸ் சிலிண்டர் வந்து பாத்தீங்கன்னா தீர்ந்து போச்சுன்னா என்ன ஆயிடும், போச்சு. அப்ப சிலிண்டர்ல இருக்கக்கூடிய எல்பிஜி கேஸ் தானே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டவ் எரியறதுக்கு காரணமா இருக்கு. அதே மாதிரி சூரியன் அப்படின்னா அவன் எரியறான் அப்படின்னா அவன் எரியல, பின்பக்கம் வந்து கேஸ் சிலிண்டர் ஒண்ணு இருக்கு, யாரு, ஹிரண்யகர்ப்பன்ற ஒரு எல்பிஜி கேஸ் வந்து பாத்தீங்கன்னா பின்பக்கம் இருக்கு. அதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க சொல்றாரு, ஏன சூரிய ஸ்தபதி தேஜசா யுத்தஹ.
நல்லா எரியூட்டப்பட்டதா பத்த வச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதா இருக்கக்கூடிய அந்த சூரியன் எதனால தபிக்கின்றானோ பிரகாசிக்கின்றானோ அது உள்ள இருக்கக்கூடிய சமஷ்டி பிராணனா இருக்கக்கூடிய ஹிரண்ய கர்ப்பர் இருக்கிறதுனால தான். இது ஸ்ருதேகை. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்தூல அர்த்தம். அந்த ஹிரண்ய கர்ப்பரோட சொரூபம் என்னது? கான்சியஸ்னஸா எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? நான் பார்க்கிறேன்ல, சூரியன் எதனால தகிக்கிறான் அப்படின்னு யாராவது கேட்டா யாரு பாக்குறா? யார் சொல்றா சூரியன் தகிக்கிறான்னு? யார் சொல்றா? நான் தானே சொல்றேன். நான் தான் சொல்றேன் சூரியன் இருக்கான் சூரியன் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு யார் வேணும்? நான் இருக்கணுமா? அந்த கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, இந்த கான்சியஸ்னஸ் இல்லை அப்படின்னா சூரியன் தகிக்க மாட்டான். அப்ப சூரியன் தகிக்கிறதுக்கே பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா யார்? அறிபவன் நான் இருக்க வேண்டும். கான்சியஸ்னஸ அங்க சொல்றது. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றாரு? பகவத்கீதா கொட்டேஷனை கொடுக்கிறார். 15:12 சொல்றார், யதாத்யகதம் தேஜஹ ஜகத்பாசயதே கிலம் யச்சந்திரமசி யச்சாக்ரௌ தத்தேஜோ வித்தி மாமகம். யதாதித்யகதம் தேஜக, எத்து ஆதித்யகதம் தேஜக, எது ஆதித்யனிடத்தில் பிரகாசமாக இருக்கின்றதோ, ஜகத் பாசயத்தே அகிலம், இந்த மொத்த ஜகத்தையும் பிரகாசிக்கின்றதோ, எச்சந்திரமசி, எது சந்திரனில் பிரகாசிக்கின்றதோ, எச்ச அக்னோ, எது அக்னியில் பிரகாசிக்கின்றதோ, அந்த தேஜஸை அந்த பிரகாசத்தை என்ன மாமகம் வித்தி தத்தேஜோ, அந்த தேஜஸை என்னுடையது என்று அறிந்து கொள்வாயாக. அப்ப பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப ரூபத்துல என்ன பண்றாரு அப்படின்னா அக்னியிலையும் எல்லாத்திலையும் பிரகாசிக்கிறார். ஹிரண்ய கர்ப்பரை உடைச்சிங்க அப்படின்னா ஈஸ்வரன், ஈஸ்வரனை உடைச்சிங்க அப்படின்னா சுத்த சைத்தன்யம். அப்ப எல்லாத்துக்குள்ளாரையும் சுத்த சைத்தன்யம் தான் பிரகாசிக்குது சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றாரு, இது பகவத் வச்சனாச்ச, இந்த விதமா பகவானோட வச்சனமும் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு அடுத்தது சொல்றாரு, கிரௌரிய சௌரிய ஆதிபிகி தர்மைகி மகத்பிகி சமலங்கிருத இதுவா மகா தேஜாஹா. இன்னொரு மீனிங் சொல்ற, ரொம்ப குரூரம், மகா குரூரம். தேஜஸ்க்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் யாராவது ரொம்ப கோபத்தோட இருந்தா வெளியில தெரியும், இல்லை பாக்குறதுக்கே தெரியல அவர் ரொம்ப கோபமா இருக்காருங்க அப்படின்னு, அப்பவும் ஒரு பிரகாசம் வெளிப்படும். குரூரத்தன்மை நம்ம சொல்றோம்ல அது. அதே நேரத்துல சௌரியம், ரொம்ப வீரத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பராக்கிரமம் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படும். இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆதிபிர் தர்மை, இந்த ரெண்டு தர்மங்களாலும் மகத்பிகி, இந்த ரெண்டு தர்மங்களும் எப்படிப்பட்டது? ரொம்ப அதிகமான குரோதம். இவர் வந்து பாத்தீங்கன்னா அரக்கர்கள் எல்லாம் கொல்லும் போது நரசிம்ம அவதாரம் எடுத்துக்கிட்டு ரொம்ப சாந்தமா இருந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா தக்காளியை கட் பண்ற மாதிரி பகவான் வந்து கட் பண்ணிருப்பாரோ, ஹிரண்யகசிபு வந்து பாத்தீங்கன்னா மேல வச்சுக்கிட்டு ரொம்ப சாஃப்டா கையால இது பண்ணிருப்பாரு. என்ன எவ்வளவு குரூரமா வந்து பாத்தீங்கன்னா ஹண்ட் பண்ணிருப்பாருல, வயிற்ற பலந்து. அந்த குரூரத்தன்மை வந்து பாத்தீங்கன்னா நீங்க போட்டோவை பார்த்தாவே நமக்கு பகீர்னுது. போட்டோலயே அவ்வளவு குரூரமா இருக்காரு சுவாமி. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பராக்கிரமத்தை இது பண்ணும் போது வந்து ராவணனோட சண்டை போடும் போது ராமர் எப்படி இருந்தார்? பராக்கிரமத்தோட ரொம்ப வீரத்தோட சண்டை போடுறார். அப்ப அது மாதிரி முதலிய தர்மங்கள் பெரிய வீரம் பெரிய குரூரத்தோட இருக்கிறதுனால சமலங்கிருதி, நல்லா அந்த அவதாரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீரமும் குரோதமும் வந்து பாத்தீங்கன்னா அலங்காரம் பண்ணப்பட்டதாக இருக்கிறது. அதனால பகவானுக்கு பேரு மகா தேஜாகான்னு பேர். இதுக்கப்புறம் மகா உரகான்னு பேர். மகா உரக, எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நந்தி, எங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாகனங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாமி வந்து கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா பாம்பை சுத்தி இருக்கார். சுவாமி வந்து பாத்தீங்கன்னா பாம்புக்கு மேல படுத்து இருக்கார், சயனம் பண்றார். இது மாதிரிலாம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா பாம்பு அப்படின்ற இடத்துக்கு பிராணன் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த கான்சியஸ்னஸ் யாரு? இந்த கான்சியஸ்னஸ் யாரு சுமந்துகிட்டு இருக்கா? நான் இருக்கேன்னு எது வரைக்கும் நீங்க சொல்லுவீங்க? உங்களுக்கு உணர்வு இருக்கும் பிராணன் இருக்க வரைக்கும். பிராணன் அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த நானை வந்து பாத்தீங்கன்னா இந்த பிராணன் என்ன பண்ணிட்டு இருக்கு? தாங்கிட்டு இருக்கு. இதான் பாம்பு, பெரிய பாம்புன்னு பேர். ஆதிசேஷனா இருக்கட்டும் இல்ல வாசுக்கியா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிராண தத்துவத்தை இண்டிகேட் பண்றது. ரிஷபாரூடகன் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுவாமியை சொல்றோம்ல, சிவபெருமானு. அந்த ரிஷபம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணன். பிராணனுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா ஆரூடமாக இருப்பார், ரிஷபாரூடகன் பேர்.
அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நந்தியும் ரிஷபம் தானே. நந்தின்னு எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பிராணசக்தியை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரோம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா மகா உரகன்றதுக்கு பேர் வந்து மகோரக அப்படின்னு பேர். பாஷிகர் சொல்றார் மகாஸ்ச அசௌ உரகஸ்ச இதி மகோரக. பெருசாவும் பாம்பாவும் இருக்கிறதுனால, பெருசாவும் இருக்கு பாம்பாவும் இருக்கு, அதனால வந்து பாத்தீங்கன்னா மகோரகா அப்படின்னு பேர். பழைய காலத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவை பத்தி பேசும்போது எல்லாம் இந்த இந்தியாவை வந்து பாம்பாட்டிகள் இருக்கிற ஊர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஃபாரின்லாம் யூரோப் கண்ட்ரிஸ்லாம் போகும்போது ஐயோ இந்தியாவா, இந்தியானே வந்து பாம்பாட்டிகள் தான். பாம்பு வச்சு டயன்னு ஊதிக்கிட்டு இது பண்ணிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க. பாம்பாட்டிகள் ஊர், ஒரே பாம்பா இருக்கும் அப்படின்னு தான் பேர். நம்ம பாம்பெல்லாம் கும்பிடுறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேருக்கு தெரியல, சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட அந்த பாம்புன்றதுக்கு அர்த்தம் பிராணன் அப்படின்னு தெரியல. குண்டலி சக்தி இருக்கு பாத்தீங்களா, அதையே வந்து பாத்தீங்கன்னா பிராணனை வந்து பாத்தீங்கன்னா பாம்பாதான் வந்து பாத்தீங்கன்னா வர்ணனை பண்ணப்பட்டிருக்கும். பிராணன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 பிராணன் இருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பிராணன், ஒன்று சமஷ்டி பிராணன் அப்படின்னு பேர். இந்த 2 பாம்பை தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா பின்னி ஒரு இது மாதிரி போட்டு வந்து பாத்தீங்கன்னா போட்டிருப்பாங்க உள்ளுக்குள்ளார. நம்ம ஜீன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இது இருக்கோ அதுவும் பிராணனை குறிக்கிறது. ஜீனோட வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஏ பாத்தீங்க அப்படின்னா பாம்பு மாதிரியே ஒரு ஜிக்ஸாக்கா இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம். அப்ப எல்லாமே பாம்புன்றதுக்கு அர்த்தமே வந்து பாத்தீங்கன்னா பிராணசக்தி அப்படி எடுத்துக்கணும். ஆமா, இந்த டிஎன்ஏவோட அமைப்பே அப்படிதான் இருக்கும். டிஎன்ஏவோட அமைப்பே குண்டலியோட அமைப்பு மாதிரிதான் இருக்கும் உங்களுக்கு. பாம்பு எப்படி வளைஞ்சு போகும்ல, இப்படி தானே போகும் பாம்பு, அதே மாதிரி தான் இருக்கும். தண்ணி பாம்புலாம் பாத்தீங்கன்னா நல்லா தெரியும், தண்ணியில இப்படி போயிட்டே இருக்கும். ஆமா, அதே மாதிரிதான். அப்போ மகாஸ்ச ரொம்ப பெருசாவும் பூஜனீயமாகவும், உரகஸ்ச பாம்பாகவும் இருக்கிறதுனால பகவானுக்கு பேர் மகாரகான்னு பேர். பகவான் தான் பாம்பு ரூபத்தில் இருக்கார். அது மட்டும் இல்ல, சர்ப்பானாமஸ்மி வாசுகி. பகவானே கீதால சொல்லியிருக்கார், நான் பாம்புகளில் சர்ப்பங்களில் வாசுகியாக இருக்கின்றேன் அப்படி. அது மட்டும் இல்ல, இது பகவத் வச்சனாத் சொல்லியாச்சு. 675வது நாமம் மகா கிரது. கிரத்துனா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, கிரது ஹோமம் 2 இருக்குல்ல. கிரது அப்படின்றதுக்கு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, எது யூபஸ்தம்பம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். யாகத்துக்கு வந்து முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கொடிமரம் நட்டு 6 நாட்கள் வந்து மினிமம் பண்ணக்கூடிய யாகத்துக்கு பேரு, பசு யாகங்களுக்கு பேரு கிரதுகு அப்படின்னு பேரு. பலி வந்து பாத்தீங்கன்னா 6 நாள் மினிமம் இருக்கும். அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 6 நாள்ல இருந்து 20 நாள் 1000 வருஷங்கள் வரைக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சத்திர யாகம்லாம் பண்ணிருக்கிறது 1000 வருஷங்கள்லாம் பண்ணப்படுது. இதுல கொடிமரம் நடுறதுல வந்து ஆரம்பிக்கும் உங்களுக்கு. இப்ப ஹோமம் பண்றதுக்குலாம் கொடிமரம் நட்டு ஹோமம் பண்றீங்க நீங்க, கொடிமரம் நட்டு ஹோமம் பண்றதுல இல்ல. அப்போ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா என்னது, ஹோமம் அப்படின்னு பேர். கொடிமரம் நட்டிங்க அப்படின்னா யாகக்கிரியா பண்றது எல்லாத்துக்கும் கொடிமரம் நடணும், யூபஸ்தம்பம்னு பேர். அதுக்கு அடுத்தது 6 நாள் மினிமம் நடக்கக்கூடிய யஜ்யம், அதுல வந்து பசு யாகங்கள், பசு யஜ்யங்கள் அப்படின்னு பேர். இந்த பசு யஜ்யங்கள் எல்லாத்துக்கும் பேரு கிரதுகு அப்படின்னு பேர். கிரதுகு. அந்த பசு யஜ்யத்துல வந்து ஆச்சாரியர் சொல்றாரு மகா கிரதுகு அப்படின்னு அர்த்தம், மிகப்பெரிய பலியை கொடுக்கக்கூடிய யாக ரூபம், பலி கொடுக்கக்கூடிய யாகத்துக்கு கிரதுன்னு பேர். அப்படிப்பட்டதா இருக்கிறது வந்து எதுவோ அந்த ரூபமா பகவான் இருக்கார். மகாஸ்ச அசௌ கிரதுஷ்ச இதி மகா கிரது. பூஜனீயராகவும் பெரியவராகவும் அதே நேரத்துல கிரது ரூபமாகவும் பகவான் இருப்பதனால மகா கிரதுகு அப்படின்னு பேர். ஆச்சாரியர் சொல்றாரு யதா அஸ்வமேதக கிரதுராட்டு. மனுவோட வச்சனம் சொல்லப்பட்டிருக்கு மனுஸ்மிருதியில. கிரதுராட்டு அப்படின்னா மிகப்பெரிய கிரதுனா யாகங்கள், பலி கொடுக்கக்கூடிய யாகம். அதுல எது ராஜா அப்படின்னு கேட்டா அஸ்வமேத யாகம் தான் ராஜா. அந்த அஸ்வமேத யாகமா யார் இருக்கார் அப்படின்னா சோ அபி சாயேவ இதி ஸ்ருதிஹி. என்ன அப்படின்னா அந்த பகவான் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அஸ்வமேத யாகமாகவும் இருக்கின்றார். அதனால மகா கிரதுகு அப்படின்னு பேர். அஸ்வமேத யாகத்துல யாரு அப்படின்னு கேட்டா குதிரை இருக்குல்ல, அந்த குதிரை தான் பிராணன் அப்படின்னு உபாசனை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல சத்திர யாகம் 1000 வருஷம். ஆனா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா பலி இல்லைன்னு நினைக்கிறேன். பலி இருக்கும், பலி இருந்திருக்கும்.
அதை பத்தி எனக்கு தெரியல சரியா. பலி இருந்திருக்கு, பலி இல்லாம இருக்காது. ஏன்னா யாகத்துல எல்லாத்துலயும் பலி இருந்திருக்கும். ஆனா எவ்வளவு பலி கொடுத்தாங்கன்னு தெரியல, என்ன கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல. நம்ம பலி கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து யஜ்ய சிஸ்டமா எடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? பார்த்துருந்தேன்னு தெரியும். நான் ஒரு யாகத்துக்கு பார்த்துருக்கேன் ஹரித்வார்ல. என்ன பண்ணுவாங்கன்னா எங்க ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா சொல்லி நாங்கெல்லாம் போனோம். அப்ப என்னன்னா ஹிருதயம் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஆட்டோட ஹிருதயத்தை வந்து பாத்தீங்கன்னா எடுப்பாங்க. எடுத்து நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஏதோ பெருசா பண்ணுவாங்க, எல்லா பாட்டும் பண்ணுவாங்கலாம் இல்லை. மற்ற எல்லா பாட்டையும் வந்து பாத்தீங்கன்னா யாக குண்டத்துக்கு தெற்கு திசையில வந்து பாத்தீங்கன்னா குழி தோண்டி அந்த இடத்துல முறையா மந்திரங்களோட சொல்லி அதை எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க. பண்ணிட்டு அந்த ஹார்ட் பகுதியை மட்டும், துடிக்கிற ஹார்ட் இருக்கு அதை மட்டும் எடுப்பாங்க. அது அஸ்வமேத யாகம் குதிரையா இருக்கட்டும் இல்லை எந்த பலி கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த ஹார்ட்டை மட்டும், சில பாட்டு இருக்கு, ஹிருதயத்தை கொடுக்கணும், ஈரலை கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும், சில இதெல்லாம் இருக்கு. அந்த முக்கியமான ஹார்ட் நாங்கள் பார்க்கும்போது அதை வந்து எடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன பாட்டு தான் எடுத்தாங்க. அந்த சின்ன பாட்டை எடுத்து என்ன பண்ணாங்க, ஒரு தண்ணியில் வந்து மந்திரம் சொல்லி அதில் தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பாட்டு கூட தான் இருக்கும் சொல்லி அதை எடுத்து போட்டு அதை ஆகுதி எல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு அதில் மிச்சம் இல்லவே இல்லை. அதில் திரும்பவும் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஜலத்தை வந்து பார்த்தீங்கன்னா மந்திரம் சொல்லி கொஞ்சம் ஜலத்தை வந்து அதில் விட்டாங்க. விட்டோடனே அந்த யாகத்தில் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கோ கொஞ்சோண்டு ஏதோ மிச்சம் இருக்கும், அதில் கொஞ்சோண்டு ஜலம் விட்டோன்னே அது நிறைய ஜலம் ஆயிடுச்சு. அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாதமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அதுதான் பிரசாதமாக வந்துச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா மந்திரம் எல்லாம் சொன்னதுக்கு பிறகு அதில் ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ மாமிசம் ஆச்சு சாப்பிடலாமா வேணாமா அதெல்லாம் இல்லை. அது வந்து பார்த்தீங்கன்னா ஆகுதி கொடுக்கப்பட்டது. அது வந்து பார்த்தீங்கன்னா யஜ்ய சிஷ்டம் அப்படின்னு பேர். யஜ்யத்தில் பிரசாதமாக ஆனதுனால அது வந்து மிகப்பெரிய வந்து புனிதத்தன்மையை கொடுக்கக்கூடியது. அதை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இதுக்கு பேர் கிரது அப்படின்னு பேர். அஸ்வமேத யாகத்திலையும் அதான் நடக்கும், வாஜ்பேயி யாகத்திலையும் அதுதான் நடக்கும். எந்தெல்லாம் வந்து உயிர் பலி கொடுக்கக்கூடிய யாகங்கள் இருக்கோ எல்லாத்திலையும் இது நடக்கும் ப்ராசஸ். ஆமா, யஜ்ய சேஷம் யஜ்ய சிஷ்டம் ரெண்டு ஒன்று தான். சேஷம்னாலும் சிஷ்டம்னாலும் மிச்சம்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து யஜ்ய சேஷம்ன்றதுக்கு அர்த்தம் பிரசாதம். ஆகுதி கொடுத்ததுக்கு பிறகு மிச்சம் இருக்கிறது அது பிரசாதம். ஆச்சாரியர் சொல்றாரு 676வது நாமம். சரி மகா இது அஸ்வமேத யாகம் யாரு பண்ண முடியும்? ராஜா தானே பண்ண முடியும். குதிரையை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பெரிய குதிரையை என்ன பண்ணுவாங்க ஊர் ஃபுல்லாக அவுத்து விட்டுருவாங்க. அது நாடு நாடாக போகும். எவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குதிரையை கட்டி போடுறானோ இந்த ராஜா என்ன பண்ணுவார், அந்த ராஜாவோட சண்டை போட்டு அந்த குதிரையை கைப்பற்றி கொண்டு வந்து அந்த நாட்டையே அடிமைப்படுத்தி கொண்டு வந்துடுவாங்க. இது மாதிரி ஊர் ஃபுல்லாக அந்த குதிரை தெரியணும் அஸ்வமேத யாகத்தில். அப்போ அஸ்வமேத யாகம் யார் பண்ண முடியும்? பெரிய சாம்ராட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ண முடியும். சாதாரண ராஜா கூட பண்ண முடியாது. அப்போ நம்மலாம் நீங்களும் நானும் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்வமேத யாகம் பண்ணுற புண்ணியம் நமக்கு வேணும் அப்படின்னா என்ன சுவாமி செய்கிறது அப்படின்னு யாராவது கேள்வி வரும். நம்ம ஏற்கனவே வந்து ஒன்று சொல்லியிருக்கேன்ல, கர்மனா பித்ருலோக்கா அப்படின்னு ஒரு நியமம் வச்சுருக்கோம். கர்மத்தினால பித்ருலோகம். எது வரைக்கும் பித்ருலோகம் இருக்கு? சொர்க்கம் வரைக்கும், மகேந்திர லோகம் வரைக்கும் தான் பித்ருலோகம். அப்போ எல்லா கர்மங்கள், எந்த உயிர் பலி கொடுக்குற கர்மங்களா இருந்தாலும், யாகங்களா கிருத்துக்களா இருந்தாலும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் தான் போக முடியும், சொர்க்கம் வரைக்கும் தான் டிக்கெட் உங்களுக்கு. அதே நேரத்துல ஒரே ஒரு கர்மாக்கு மட்டும் ஸ்பெஷல் கேட்டகரியில வந்துடும். அஸ்வமேத யாகம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல். அது மூலமா எங்க போலாம்னா சாலோக்கியத்தை பிரம்மலோகத்துக்கு போய் அடையலாம். நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம்ல அச்சுதாஹா அப்படின்னு ஒரு கேட்டகரியை பார்த்தோம்ல. அந்த பிரம்மலோகத்துல 4 பேர் இருப்பாங்க, சாலோக்கியத்துல அச்சுதாஹான்னு பேரு. அப்ப இங்க இருந்து கர்மத்தை பண்றவன் ஒரே ஒரு கர்மத்துக்கு மட்டும் ஸ்பெஷல் கேட்டகரி. அதனாலதான் இங்க வந்து ஆச்சாரியார் யதா அஸ்வமேத கிரதுராட் அப்படின்னு இங்க ஒண்ணு சொல்றாருல. அஸ்வமேத யாகம் தான் வந்து பாத்தீங்கன்னா ராஜா, யாகங்கள்ல ராஜா அப்படின்ற. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மலோகத்துக்குள்ளார டிக்கெட் கிடைக்கும் உங்களுக்கு. வேற யாரும் வந்து பாத்தீங்கன்னா ஜனலோகத்துக்கு மேலேயே போக முடியாது. பூர்பு வசுவா மக போக முடியாது. மக ஜன தப்ப சத்தியம் எல்லாம் உபாசனையினால் அடையக்கூடியது. வித்யா தேவலோகா அப்படின்னு. அப்ப சரி, இதை நான் அடையணுமே சுவாமி, நான் என்ன பண்றது சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணணும், உட்கார்ந்து பிருகதாரண்யக உபனிஷத்துல வர்ணனைகள்லாம், அற்புதமான வர்ணனைகள்லாம் இருக்கு. நான் மெதுவா வந்து உங்களுக்கு அதெல்லாம் சொல்றேன். வர்ணனைகள்லாம் பிராணனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குதிரையா பிராணனை வந்து உருவகப்படுத்துறது. நம்ம பிராணனை பாருங்கன்னு நான் இப்போ உங்களுக்குலாம் சொல்லிக்கிட்டே இருக்கேன்னா, இது வந்து இன்ஹேல் எக்ஸேல வந்து பார்த்துக்கிட்டே இருங்க அப்படின்னு. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிருகதாரண்யம் வரும்போது உங்களுக்கு இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு.
அஸ்வமேத யாகத்தோட பலன் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறதுக்காக. இதுல வந்து பாத்தீங்கன்னா சப்தான பிராமணம் அப்படின்னு பிருகதாரண்யத்துல ஒண்ணு இருக்கு. சப்தான பிராமணம் அப்படின்னு, சப்தான பிராமணத்துல 7 அன்னங்கள் அப்படின்னு பகவான் வந்து பாத்தீங்கன்னா 7 அன்னங்களா வந்து பிரிச்சிருக்காரு. சப்த அன்ன பிராமணம், சப்தான பிராமணம். அன்னம்னா என்னது? சாப்பிடுறதுன்னு. இந்த அன்னத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா பிரிக்கிறது. சாமானிய அன்னம், இந்த உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா முதல் அன்னம் வந்து பால். எல்லா ஜீவராசிக்கும் பால் தானே. குரங்குட்டி வந்து பாத்தீங்கன்னா பால் கொடுத்துட்டு இருக்கு. அந்த பாலுக்கும் நம்ம அம்மா கொடுத்த பாலுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்காது? ஒன்றும் இல்லை, எல்லாம் ஒன்று பால் தான். எல்லா ஜீவராசிக்கும் பால் இருக்கு. இது முதல் அன்னம். ரெண்டாவது சாமானிய அன்னம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்றமே ஃபுட்டு, நம்ம எல்லாம் ஜீவராசிகள்லாம் சாப்பிட்றமே, இது ரெண்டாவது அன்னம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மூணாவது ஹுதம் ஆகுதம் அப்படின்னு 2 அன்னம். நம்ம பித்திருக்களுக்கு வந்து இது நம்ம தேவதைகளுக்கு கொடுக்குறமே ஆகுதி, அது வந்து பாத்தீங்கன்னா மூணாவது அன்னம். பித்திருக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப மாகாளய பட்சத்துல ஸ்வதான்னு இந்த கட்டை விரலை வச்சு இப்படி திருப்பி தானே கொடுக்குறீங்க, இப்படி கொடுக்க மாட்டீங்க. ஆகுதி கொடுக்கும்போது தேவர்களுக்கு கொடுக்கும்போது இந்த கட்டை விரலை நீக்கிட்டு கொடுக்கணும். அதே பித்திருக்களுக்கு கொடுக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா தர்ப்பணமோ இதோ வந்து பாத்தீங்கன்னா பிண்டமோ கொடுக்கும்போது இந்த கட்டை விரல் வழியா கொடுக்குறோம். அப்ப ஸ்வதாகாரம் சொல்லி கொடுக்குறோம். அதுக்கு பேரு ஸ்வாகா தேவதைகளுக்கு, ஸ்வதா பித்திருக்களுக்கு. மொத்தம் பித்திருக்கள் தேவதைகளுக்கு 2 அன்னம், நம்ம எல்லாம் சாப்பிட்றது 3 அன்னம். அதுக்கப்புறம் எல்லாம் பேசிக்கா இருக்கக்கூடிய அந்த பாலுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா 4வது அன்னம். மொத்தம் 4 அன்னங்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க ஜீவராசிகளுக்கு எல்லாத்துக்கும் எடுத்ததுக்கு பிறகு சுவாமி பார்க்கிறார், என்ன பண்றாருன்னா தனக்காக 3 அன்னங்களை வைத்து கொண்டார். வாக்கு மனம், வாங்கு மனோ பிராணமிதி, வாக்கு மனசு பிராணம், இந்த 3த்தையும் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தனக்காக வைத்து கொண்டார் அப்படின்னு வருது. பகவான் என்ன ரூபத்துல இருக்கார் அப்படின்னா வாக் பிரம்மேதி உபாசித, வாங் ரூபமா இருக்கார். அந்த வாங்கு லயமாச்சு அப்படின்னா என்னாகும்? மனோ பிரம்மேதி உபாசித்த, மனோரூபமா பகவான் இருக்கார். மனசு லயமாச்சு அப்படின்னா பிராணனாயிடும், பிராணரூபமா பகவான் இருக்கார். இதான் அந்த பிராணன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஸ்வமேத யாகத்தில் இருக்கக்கூடிய அஸ்வமா வர்ணனை செய்யப்பட்டிருக்கு. பெரிய ஸ்டோரி. சாந்தோக்கிய பிருகதாரண்யத்துல ஒரு பெரிய முதல் அத்தியாயமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிராண உபாசனையே பேசிட்டு இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா மகா கிரதுன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா என்னது அப்படின்னா பிரதர்தன வித்யால போயிட்டு இருக்கு. அதே மாதிரி சாந்தோக்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா அக்னிஹோத்திர வித்யால இருக்கு. ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஆயுள் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம அக்னிஹோத்திரத்தை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிராத்த சவனம், ஆத்தியானிக சவனம், சாயம் சவனம் 3ஆ பிரிக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயுள் காலம் வந்து 114 வருஷங்கள் அப்படின்னு அக்னிஹோத்திரத்துல யூஸ் பண்ற சந்தஸை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிருக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு மனுஷனோட ஆயுள் 114 வருஷங்கள் அப்படின்னு. எதை கணக்கு பண்ணி அப்படின்னா அக்னிஹோத்திரத்தை கணக்கு பண்ணி சாதுக்கியம் வரும்போது நம்ம படிக்கலாம். 2 விதமான அபிப்பிராயம் இருக்கு. 114 ஒண்ணு இருக்கு, அப்புறம் 132 ஒண்ணு இருக்கு. ஒரு உபனிஷத்துல 132 சொல்லியிருக்கு, 114 ஒண்ணு சொல்லியிருக்கு. 114 தான் நாங்க ஸ்வீகாரம் பண்ணுவோம் உபனிஷத்துல இருக்கிற வித்யா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுவாசம் போயிட்டு இன்ஹேல் எக்ஸேல் பண்ணிட்டு இருக்கமே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பெரிய யஜ்ஞம் நான் ஸ்டாப்பா நடந்துகிட்டே இருக்கு. அந்த நான் ஸ்டாப்பா நடக்கிற யஜ்ஞத்துக்கு பேரு தான் வந்து பாத்தீங்கன்னா பிரதர்தன வித்யா அப்படின்னு பேரு. அக்னிஹோத்திரம் பண்றதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாவிக்க ஆரம்பிக்கிறது. இந்த அஸ்வமேத யாகத்தை பாவிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பிராணன் தான் குதிரை. அதே நேரத்தில் அக்னிஹோத்திர வித்யாவை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா டெய்லி நான் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார அப்பானன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அப்பானன் நாபிஸ்தானத்தில் இருக்கிறது, நாபிக்கு கீழே நான் இனிகேல் பண்ணுறதெல்லாம் ஆகுதியாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அப்பான வாயுல ஆகுதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிறது பிராணன். இந்த அப்பானனை எக்ஸேல் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், வெளியில் இருக்கிற பிராணனில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற அப்பானனை வந்து பார்த்தீங்கன்னா வெளியேற்றி அதில் ஆகுதி கொடுக்குறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கல்பனா பண்ணுறது. அப்போ இன்ஹேல் எக்ஸேல ரொம்ப ஸ்லோ பண்ணி அதை அவதாரணம் பண்ணி அதை பண்ணினீங்கன்னா கிரது நடந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். சதா வந்து பார்த்தீங்கன்னா யாகம் நடந்துகிட்டே இருக்கு. இதான் மகா கிரதுன்னு பேர். மகா யஜ்வா 676வது நாமம் மகா யஜ்வா. மகா யஜ்வானா என்ன அர்த்தம்? ஆச்சாரியர் சொல்றாரு, பெரிய யாகங்களை செய்யக்கூடிய எஜமானன் அப்படின்னு அர்த்தம். எஜமானன் என்னது? மகாச்ச அசௌ யஜ்வாச்ச, யஜ்வாச்ச மகானாவும் பெரியவராகவும் பூஜைக்குரியவராகவும், அதே நேரத்தில் யஜ்வான அர்த்தம் எஜமானனாகவும், யாகத்தை வந்து செய்யக்கூடிய எஜமானனாகவும் பகவான் இருக்கிறதுனால
அவருக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞானு லோக சங்கிரகார்த்தம் யஜ்ஞானு நிர்வர்த்தயன் மகாயஜ்வா. யாரெல்லாம் வந்து சங்கல்பம் பண்ணிட்டு பண்றாங்களோ அவங்க இல்ல, லோக சங்கிரகார்த்தம், இந்த உலகம் நல்லா இருக்கணும்னு வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் பண்றாங்களோ, தனக்கு சங்கல்பம் பண்ணிக்காம லோகக்ஷேமார்த்தம், அவங்க எல்லாம் விஷ்ணுவோட சுரூபம், பகவானோட விஷ்ணுவோட சுரூபம். அப்ப லோக சங்கிரகார்த்தமா யஜ்ஞானு நிர்வர்த்தயன், யஜ்ஞங்களை செய்வதனால் பகவானுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா மகாயஜ்வான்னு பேர். எங்க சாமி பகவான் பண்ணாரு? பகவான் வந்து பாத்தீங்கன்னா எங்க யஜ்ஞம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா, எங்கெல்லாம் யஜ்ஞங்கள் நிஷ்காமியமா இருக்கக்கூடிய எஜமானனால செய்யப்படுதோ அந்த நிஷ்காமிய எஜமான ரூபத்துல பகவான் இருக்கார். அதனாலதான் நம்ம சொல்றோம் பகவான் பேர்ல பூஜை பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆயிடும்? யஜ்ஞம் என்னது? யஜ்ஞம் நிஷ்காமியம் ஆயிடும். அப்ப நீங்க வந்து யார் ஆயிடுறீங்க? பகவான் ஆயிடுறீங்க. நீங்க எப்பெல்லாம் நிஷ்காமம் வருதோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் அங்க இருக்காருன்னு அர்த்தமாயிடும். ஆச்சாரியர் சொல்றாரு 677வது நாமத்துல மகா யஜ்ஞ. மகா யஜ்ஞனா என்ன அர்த்தம்? பெரிய யஜ்ஞமா இருக்கிறது. மகாஸ்ச யஜ்ஞஸ்ச இது மகா யஜ்ஞ. பெரியவராகவும் பூஜனீயமாகவும் அதே நேரத்துல யஜ்ஞமாவும் பகவான் இருக்கிறதுனால மகா யஜ்ஞக அப்படின்னு யஜ்ஞ ரூபமே பகவான். அப்ப பாருங்க, முதல்ல மகா கிருத்துவ சொல்லிட்டார். கிருத்துனா வைதிக கர்மால வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லக்கூடியது. ஸ்மார்த்த ஸ்ரௌத்தன் 2 கர்மாக்களை அக்னி கர்மாக்களை பிரிப்போம். ஹோமங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்னது? கணபதி ஹோமம் இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஸ்மார்த்த ஹோமங்கள்னு பேர், ஸ்மார்த்த அக்னி. அதே நேரத்தில் கிருத்து அப்படின்றதுக்கு யாக கர்மாக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அக்னிஹோத்திர கர்மால இருந்து அந்த அக்னியை கொண்டு வந்துதான் வந்து பாத்தீங்கன்னா யாகங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்க முடியும். அக்னி ஸ்தாபனம் பண்ணுவோம். அக்னி ஸ்தாபனம் அக்னி முகம் அப்படின்னு பேர், அக்னி முகம் அப்படின்னு பேர், அதுக்கு பேர் வைதிகத்துல. ஆமா, இஷ்டின்னு பேரு. அந்த இஷ்டிக்கு எல்லாத்துக்கும் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரௌத்த கர்மான்னு பேர். ஸ்மார்த்தம் இல்ல, ஸ்ரௌத்தம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த யாகங்கள்லாம் பண்ண ஹோமங்கள் வீட்டுல வந்து பண்றவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு வரட்டி வந்து பாத்தீங்கன்னா கீழே வச்சிருவாங்க, அதுக்கு மேல கொஞ்சோண்டு வந்து சமித்தை வச்சிருவாங்க, கீழே ஒரு கற்பூரத்தை வச்சு தீப்பெட்டியை வச்சு ஒரு கொளுத்தி வந்து பாத்தீங்கன்னா அக்னி முகம்னு சொல்லி மந்திரம் சொல்லி நம்ம இது பண்ணுவோம். இதுக்கு பேரு ஸ்மார்த்த அக்னின்னு பேர். இதுக்கு வந்து அக்னிஹோத்திரம் இது தேவையில்லை. யாகம் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? அக்னிஹோத்திரம் நித்திய அக்னிஹோத்திரி யாராவது இருப்பாங்க. அந்த நித்திய அக்னிஹோத்திரியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஆகவனிய அக்னின்னு அங்க ஒண்ணு இருக்கும். அவங்ககிட்ட இருந்து கடன் வாங்கிட்டு வருவாங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா யஜ்யத்தை முடிக்கும் போது அந்த யஜ்யத்துல இருக்கிற ஒரு சின்ன துண்டு அக்னியை எடுத்து கொண்டு வந்து அது சதா வந்து பாத்தீங்கன்னா கார்கபத்தியம், ஆகமனியம், அன்வாகாரிய பச்சனம் அப்படின்னு வந்து வரிசையா இருக்கிறது. அந்த அக்னியில இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொண்டு வந்து யாகத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்ப ஒரு காலத்துல நான் பார்த்திருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹரித்வார்ல ஒரு வாட்டி யாகம் நடந்துச்சு. அந்த யாகத்துக்கு வந்து எங்க ஆச்சரியர்லாம் போய் சொல்லுவாரு, போங்க அங்க போங்க இங்க போங்க இதெல்லாம் பாருங்க அப்படின்னு. பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா முசிறியில இருந்து அவர் என்ன பேரு, அவர் பேர் நல்ல பேராச்சு, முசிறியில ஒரு அக்னிஹோத்திரி இருந்தார். இப்போ நிறைய அவங்க ஆயிட்டாங்க. அவங்க கல்யாணம் பண்ணி நிறைய பேர் ஆயிட்டாங்க, ஃபேமிலி ஆயிடுச்சு. பொண்ணுதான் இருந்துச்சு அவங்களுக்கு. பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா சன்னின்லா எல்லாத்துக்குமே ஒரு தீட்சை கொடுத்து அவங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய அக்னிஹோத்திரி ஆயிட்டாங்க. அந்த முசிறியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கண்டெய்னர்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களை பசுமாடு ஃபேமிலியே வந்து ஹரித்வாருக்கு வந்திருக்கு. ஹரித்வார் எங்க இருக்கு? முசிறி எங்க இருக்கு? திருச்சி பக்கத்துல இருக்கு முசிறி. இவங்களை கூட்டிட்டு வரணும். ஏன்னா யாகம் பண்ணணும்னா அக்னிஹோத்திரத்துல இருக்கக்கூடிய அக்னி வேணும். ஏன் அந்த கண்டெய்னர்னா நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா அக்னிஹோத்திரம் நடந்துகிட்டே இருக்கும். ஒரு நாள் கூட விட்டு போகாது. பசுமாடு இவங்க பசுமாடு தான் இருக்கணும். அந்த பசுமாட்டுல பால் கறக்கிறது இவங்க ஒய்ஃப். யார் வந்து பாத்தீங்கன்னா எஜமானனோ அவங்க ஒய்ஃப் தான் அந்த பால் கறக்கணும். பால் கறந்து அந்த பால்ல இருந்து தயிர் ஆக்கி, அந்த தயிர்ல இருந்து வெண்ணெய் எடுத்து, வெண்ணெயில இருந்து நெய் எடுத்து, அந்த நெய்யை தான் அக்னிஹோத்திரத்துக்கு பயன்படுத்தணும். என்ன ஐயோ ரொம்ப கஷ்டம் இல்லை? அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்டெய்னர்ல பாத்தீங்கன்னா பசுமாடு, அப்புறம் இவங்க பூஜா, அது எல்லாம் ஹோமகுண்டம் எல்லாம் வந்து கண்டெய்னர்ல வந்து சேர்ந்துச்சு. அங்க இருந்து யாகத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு அக்னி எடுத்து ஃபயர் பண்ணி அக்னி ஆரம்பிச்சாங்க. அப்ப வைதிக அக்னி இஷ்டின்னு பேரு. அந்த இஷ்டிக்கு தான் இங்க வந்து கிரத்துன்னு பேரு. ஸ்மார்த்த கர்மம், ஸ்ரௌத்த கர்மம். ஸ்மார்த்த கர்மம் சாதாரண அக்னியை பத்த வைக்கலாம். ஸ்ரௌத்த கர்மம்ன்றது இந்த அக்னிஹோத்திர கர்மால இருந்து எடுக்கக்கூடிய அக்னியை தான் ஸ்தாபனம் பண்ணுவாங்க. இதுக்கப்புறம் மகா யஜ்ஞகன்னு என்ன அர்த்தம்? மகாஸ்ச அசௌ யஜ்ஞஸ்ச இதி மகா யஜ்ஞ. பெரியவராகவும் பூஜனீயமாகவும்
அதே நேரத்துல யஜ்யமாவும் பகவான் இருக்கிறதுனால யஜ்ய சுரூபியா இருக்கிறதுனால மகா யஜ்யா அப்படின்னு பேர். ஆச்சாரியர் சொல்றார், மகா யஜ்யனா என்ன பண்ணணும்? யஜ்யோவை விஷ்ணுகுன்னு ஏற்கனவே அவர் சொல்லிட்டார். யஜ்யோவை விஷ்ணுகு. யஜ்யம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியுமா? மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 சாதனைகள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லியிருக்கோம். 20ஓ 32 எவ்வளோ சாதனை பண்ணணும் 4வது சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சாதனைகளை சொல்றார். யஜ்யம்ன்றதுக்கு அர்த்தமே என்ன அப்படின்னா பூஜா, யஜ பூஜாயாம் தாத்து. அது யஜனம் அப்படின்றதுக்கு அர்த்தமே பூஜனம்னு அர்த்தம். நீங்க எந்த கர்மத்தை எல்லாத்தையும் பூஜையா பண்றீங்களோ அதெல்லாம் யஜ்யம் ஆயிடும். அப்ப கிரகஸ்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யஜ்யம் வந்து அவங்க பண்ற கர்மத்தையே ஈஸ்வரார்ப்பணமா பண்ணினாங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா யஜ்யமா இருக்கும். யஜ்ஞார்த்தம் கர்மனோன்யத்திர லோகோயம் கர்ம பந்தனக 3:19 வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கும். நீங்க யஜ்ய ரூபமா ஒரு கர்மத்தை பண்ணல அப்படின்னா அந்த கர்மம் உங்களை பந்தப்படுத்தும். யஜ்யமா பண்ணணும். 3:9 3:9 போட்டுங்க. 3:9 வந்து ஆமா 8:9 2 ஸ்லோகம் எடுக்கணும். 3ல 8, 9, 19, 40 4 ஸ்லோகம் எடுக்கணும். அத வந்து பாத்தீங்கன்னா யஜ்யமா பண்ணாம நீங்க விட்டீங்க. அப்ப யஜ்யமா பண்றதுன்னா என்ன சுவாமி அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு அர்ப்பணமா நீங்க எதையெல்லாம் பண்றீங்களோ அந்த கர்மங்கள் எல்லாம் ஈஸ்வர பூஜையா யஜ்யமாக ஆகிவிடும். அதனால வந்து பாத்தீங்கன்னா பகவான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிரியா ரூபமாவும் நிஷ்காமிய கர்ம ரூபமாவும் பகவான் இருக்கார். பஷிகர் சொல்ற யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி. ஐயோ இதால் கொண்டு வரதே வித்தியாசமா கொண்டு வர. யஜ்ஞானம் ஜபயஜ்ஞோஸ்மி. யஜ்யங்களில் எது சிறந்தது? நான் சொல்லிட்டே இருக்கேன்ல, ஜபம் பண்ணுங்க. இன்னைக்கு காலையில கூட சொன்னேன். யாராவது கேட்டாங்கன்னா என்ன சாமி ஜபத்தை பண்ண சொல்றாரு அப்படின்னு. தாரண தியான சமாதியில முதல் ஸ்டெப் என்னது? தாரணம் தானே. அப்ப நம்ம ஜபம் பண்றதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா தாரணம் பண்றதுக்காக தான் ஜபமே பண்றோம். தாரணம் சித்திக்காம தியானம் சித்திக்காது, தியானம் சித்திக்காம சமாதி சித்திக்காது, சமாதி சித்திக்காம கிரமமுக்திக்கு நம்ம கைலாய வைகுண்டத்துக்கு போக முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஜபம் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஜபத்தோ நாஸ்தி பாதகம். ஜபம் பண்றவனுக்கு பாதகம் உண்டாகாது. ரொம்ப முக்கியமானது சுபாஷிதத்துல சொல்லுது. மௌனினோ கலகோ நாஸ்தி. மௌனமா இருக்கிறவனுக்கு கலகம் உண்டாகாது. ஜபம் பண்றவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாதகமும் தீங்கும் உண்டாகாது. சதா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர ஸ்மரணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா ஏன் சுவாமி ஜபம் பண்றோம்? ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஏன் ஜபம் பண்றோம்? அதோட ஒரு முக்கியமானது இருக்கு. ஏகாகிர சித்தம் கிடைக்கும். நம்மளோட தாட் நீங்க ஒரு 108 ஜபம் பண்ண போறன்னு உட்கார்ந்தீங்கன்னா நீங்க என்ன திங்க் பண்றீங்கன்னா நீ வரக்கூடிய 108 தாட்டும் ஓம் நம சிவாய சொல்ல போறேன்னு நீங்க முன்னாடியே பிக்ஸ் பண்றீங்க. உங்களுக்கு அடுத்த தாட் என்ன வரும்னு இப்ப தெரியுமா? இப்ப சாதாரணமா உட்கார்ந்துருக்கீங்க. இப்போ அடுத்த தாட் என்னன்னு உங்களுக்கு தெரியாது இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? மனசு எதை வேணாலும் வந்து பாத்தீங்கன்னா தனக்கு விருப்பப்பட்டபடி நினைச்சிட்டு இருக்கு. உங்க விருப்பப்படி நினைக்குதா? இல்ல. அப்போ மனசு வந்து எஜமானனா இருக்கு, நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்லேவா இருக்கீங்க. பிறந்ததுல இருந்து நம்ம கூடயே இருக்கிற மனசு அடுத்த தாட்டி என்ன நினைக்கும்னே நமக்கு தெரியாது. இன்னும் ஒரு மோசமான நிலைமை இல்லை. அடுத்த யாரு மோடிக்கு அப்புறம் யார் வருவா? டிஎம்கே வருமா, இல்லை வந்து பிஜேபி வருமா, இல்லை ஏடிஎம்கே வருமா? அமெரிக்கா பிரசிடென்டா யார் வருவாரு? அடுத்த வருஷம் எப்படி இருக்கும்? 10 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்? இதெல்லாம் சொல்ல தெரியுது இல்லை, நமக்கு கெஸ் பண்ண தெரியுது இல்லை. அடுத்த தாட்டி என்னவா இருக்கும் நமக்கு தெரியாது சார். அட முட்டாளு, ஊர்ல இருக்கிறது எல்லாத்தையும் ப்ரிடிக்ஷன் பண்ற, உன்னோட தாட்டி என்ன இருக்குன்னு உன்னால ப்ரிடிக்ஷன் பண்ண முடியல அப்படின்னா எவ்வளவு மோசமான நிலைமை நமக்கு. அப்ப ஜபம் பண்ணும்போது என்ன பண்றோம்? சங்கல்பம் பண்றோமா? நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜபத்தை பண்ண போகிறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிட்டு உட்காடுறீங்க. 108 ஜபம் பண்றதுக்குள்ளார மினிமம் ஸ்டார்டிங்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு இடையூறு இல்லாம வந்து பாத்தீங்கன்னா 108 ஜபம் வந்து நடுநடுல கிராஸ் வந்தாலும் கூட 108 ஜபத்தை பண்ணி முடிச்சிடுறீங்களா? அப்ப 108 தாட்டுக்கு நீங்க என்ன ஆயிடுறீங்க? மாஸ்டரா ஆயிடுறீங்க. ஏ மனசே ஓம் நம சிவாய சொல்லு, ஏ மனசே ஓம் நம சிவாய சொல்லு, ஏ மனசே ஓம் நம சிவாய சொல்லுன்னு நீங்க மனசை கமாண்ட் பண்ற கெப்பாசிட்டி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெதுவா 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 வர ஆரம்பிச்சு. அப்போ நான் ஒரு 500 ஜபம் பண்றேன்னா 500 தாட்டுக்கு நான் மாஸ்டர் ஆயிடுறேன்.
1000 2000 ஜபம் பண்றேன்னா 1000 2000 ஜபத்துக்கு நான் மாஸ்டர் ஆயிடுறேன். அப்ப இது மாதிரி மெதுவா 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 மனசை ஸ்லேவ் ஆக்குறதுக்கான ஒரு பிரக்ரியா தான் ஜபயஜம். இந்த மனசு தானே எல்லாத்துக்கும் துக்கத்தை கொடுக்குது. அப்ப மெதுவா 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 மனசை நம்ம நினைக்கிற மாதிரி பேனாவை எடுத்து எழுதுறோம், வேணானா மூடி வைக்கிறேன். இதான இன்ஸ்ட்ருமெண்ட். அப்ப இந்த இன்ஸ்ட்ருமெண்டோட காரியம் நம்ம மனசும் அப்படித்தானே இருக்கணும். நடந்து போலாம் அப்படின்னா நடந்து போறீங்க வாக்கிங். வேணாம் அப்படின்னா என்ன பண்றீங்க? சேர்ல உட்காந்துடுறீங்க. கால் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. உங்க பேச்சை கேட்காம கால் வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சிருச்சுன்னா, ராத்திரியில தூக்கத்துல நடந்து போறவங்க இருக்காங்கல்ல, தூக்கத்துல நடந்து போறவங்களுக்கு தெரியவே தெரியாது தான் எங்க நடந்து போறோன்னே தெரியாது. பகல்லயே அது மாதிரி ஆகி போச்சுன்னா என்ன ஆகும்? கை பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட், அது பாட்டுக்கு எதையாவது சொன்னதை கேட்காம அது பாட்டுக்கு எதையாவது பண்ணிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? கை காலு எல்லாம் அது பாட்டுக்கு தனியா சுதந்திரமா பண்ண ஆரம்பிச்சுன்னா இன்னும் மோசமா இருக்கும். இதான் நடந்துகிட்டு இருக்கு. மனசு பாத்தீங்கன்னா சுதந்திரமா அது நினைச்சதெல்லாத்தையும் எதையோ நினைச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப பாத்தீங்கன்னா கை மாதிரி காலு மாதிரி நம்ம சொன்னா கேட்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா மனசுல இருந்து சுகம் கிடைக்குமா துக்கம் கிடைக்குமா? மனசே இதை சிந்தனை பண்ணாத, ஓகே பாஸ் போயிட்டாங்க. ஒன்னும் சிந்தனை எல்லாம் பண்ணக்கூடாது. சுப்சாப்புன்னு உட்காந்துருக்கணும். குழந்தைய நம்ம 2 தட்டி தட்டி உட்கார வைக்கணும்ல, அதே மாதிரி சுப்சாப்புன்னு இருக்கணும். அப்படின்னா அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கும். அப்படி இருந்தா எவ்வளவு சுகமா இருக்கும். அந்த இதை அடையறதுக்காகத்தான் ஜபயஜ்ஞத்தை பண்றது. மனசை நீங்க அடக்காம அதுக்கு மேல இருக்கிற தாரண தியான சமாதிக்கு மேல மேல தத்துவங்களுக்கு போக முடியாது. அப்ப பாத்தீங்கன்னா யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி. யஜ்ஞங்கள் அநேகம் இருந்தாலும், எத்தனை யஜ்ஞம் இருக்கு, ஏகப்பட்ட யஜ்ஞங்கள் இருக்கு இந்த உலகத்துல. பெரிய பெரிய கர்மாக்கள் எவ்வளவோ இருக்கு. ஆனா எல்லாத்த காட்டிலும் இந்த ஜபயஜ்ஞமாக நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்ற. அதுக்கு அடுத்தது 678வது நாமம் மகாஹவிஹி. மகாஹவினா என்ன அர்த்தம்? மகத்துச்ச தத் ஹவிஷ்ச இது மகாத்மானி பிரம்மாத்மனி சர்வம் ஜெகதாத்மதையா ஹூயதே இது மகாஹவிஹி. இந்த சங்கரர் அத்வைத்தியா இருக்கிறதுனால ஏகப்பட்ட ப்ராப்ளம். எல்லாத்துக்கும் எங்கேயாவது கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அத்வைதத்தை கொண்டு வந்துடுறேன். ஆச்சரியர் சொல்ற பாருங்க, மகத்துச்ச ரொம்ப பெருசாவும், அவிஷ்ச ஹவிசாவும் யார் இருக்கா? பகவான் தான். பெரியவராகவும் பகவான் தான் இருக்கார். அவர் தானே பார்த்தீங்கன்னா இந்த லோகத்தில் இருக்க சர்வமா அவர் தானே ஆனாரு. பிரஷ்னோபனிஷத்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் தான் மேட்டர், அவர் தான் எனர்ஜி. இந்த உலகத்தில் இருக்க சர்வ மேட்டரும் அவர் தான். ஆகுதி கொடுக்கறதுலாம் எதை ஆகுதி கொடுக்குறீங்க? மேட்டர் தானே. தானியம் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா தானியங்கள்ல இருந்து நிறைய எதெல்லாம் ஹவிசன்னமா கொடுக்குறோமோ எல்லாம் பார்த்தீங்கன்னா தானியங்களை பிரதானமா வச்சது. அதெல்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான் தான். அந்த எல்லா யஜ்ஞ ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹவிஸ் ரூபத்திலையும் அவர் தான் இருக்கார், பெரியவராகவும் இருக்கார். அதனால மகா ஹவிஹின்னு பேரு. சரி, இந்த இடத்துல ஆச்சாரியர் என்ன பண்றாருன்னா, பிரம்மாத்மனி சர்வம் ஜெகத ஆத்மதையா ஹூயத இது மகா ஹவிஹி. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மாத்மான் இருக்குல்ல, நம்ம என்ன பண்றோம், ஒவ்வொன்றத்தையா ஆகுதி கொடுக்க போறோம். இந்த நேத்தி பண்றதுன்னு இருக்கு பாத்தீங்களா, இதான் ஆகுதி. இந்த நேத்தி பண்றதுல பாத்தீங்க அப்படின்னா, நேத்தி பண்ணும்போது ஒண்ணு இருக்கு. என்னன்னா, இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு சொல்றீங்கல்ல, அதானே நேத்தி நினைச்சீங்க. நேத்திக்கு அர்த்தம் அதானே. சரி, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தேகம் நான் இல்லை, எங்க தூக்கி போடுவீங்க? வேற ஏதாவது பேஸ்கெட் ஏதாவது இருக்கா, டஸ்ட்பின் ஏதாவது இருக்கா, தனியா வச்சிருக்கீங்களா? எடுத்து நான் தேகம் இல்லை, நான் இந்திரியம் இல்லை, நான் மனசு இல்லை, நான் புத்தி இல்லை, எடுத்து பக்கத்துல ஒரு டஸ்ட்பின்னை வச்சுட்டு எடுத்து போடுவீங்களா? அது மாதிரிலாம் பண்ண முடியாது. காரணத்தில் காரியத்தை லயம் செய்தலுக்கு பேரு நேத்தி பிரக்ரியான்னு பேரு. அப்போ இந்த தேகத்தை எல்லாத்தையும் தூக்கி நம்ம எங்க போட போறோம்? விஷயத்தை எங்க எதனால அறியறோம்? விஷயத்தை அறியறது எதனால அறியறோம்? இந்த இந்திரியங்களால. அப்போ விஷயத்தை எல்லாத்தையும் நேத்தி பண்றோம்னா என்ன அர்த்தம்னா, விஷயங்கள் காரியம், அவைகள் காரணத்துக்கு அந்நியமாக இல்லை அப்படின்னு இந்த இந்திரியங்கள்ல தூக்கி லயம் பண்றது. அப்ப லயம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, அதை எல்லாத்தையும் தூக்கி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, இந்திரியம் இல்லைன்னா அவைகள் இல்லைன்னு தூக்கி இதுல ஆகுதி கொடுக்கறது. இந்திரியம் எதனால இருக்கு? இந்திரியமும் காரியம். எதோட காரியம்? மனசோட காரியம்.
அப்ப வந்து மனசுல வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களை ஆகுதி கொடுக்கும் போது என்ன பண்றோம் அப்படின்னா காரியத்தை காரணத்துல தூக்கி போட்டுட்டு வெறும் போக்கஸ் வந்து மனசை மட்டும் பாத்தீங்கன்னா இந்திரியங்கள் எல்லாம் மனசுல ஆகுதி கொடுத்தாச்சு. புத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா மனசுக்கு காரணம், காரியம் மனசு. இந்த மனசை வந்து பாத்தீங்கன்னா புத்தியில ஆகுதி கொடுக்கறதுனா போக்கஸ் ஃபுல்லா புத்தியில வந்துச்சுன்னா மனசை வந்து ஆகுதி கொடுத்தாச்சுன்னா. அப்புறம் பிராணன்ல வந்து பாத்தீங்கன்னா கொடுக்குறீங்க புத்திய. அதுக்கப்புறம் சுத்த ஆத்மா அகம் அகம் அகம்னு சொல்லக்கூடிய அந்த சுத்த ஆத்மா தான் பிரம்மம். அப்ப அந்த பிரம்மத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மாத்மனி, பிரம்மாத்மனி அப்படின்னா பிரம்மம்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்மாவில், ஆத்மாவும் பிரம்மமும் ஒண்ணு தானே. இந்த பிரம்மாத்மால சர்வம் ஜெகத், இந்த லோகத்துல இருக்கிற மொத்த திருஷ்யங்களா இருக்கிற மொத்த ஜெகத்தையும் தது ஆத்மதையா, இது எல்லாம் வெறும் தோற்ற மாத்திரம், இது எல்லாம் இல்யூஷன், இதுக்கு வாஸ்தவத்துல சொரூபம் பார்க்கின்ற நான் தான், நான் இல்லை அப்படின்னா இதுங்களுக்கு எதுக்கும் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னு இதை எல்லாத்தையும் தூக்கி இதுக்கு ஆத்மா நானா இருக்கேன் அப்படின்னு என்னிடத்துல நான் லயம் பண்றேன் அப்படின்னா, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணி நான்லயே நிக்கிறேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆச்சாரியர் சொல்றாரு, அந்த பரமாத்மாலேயே ஜெகதாத்மதையா ஹூயத்தை, ஜெகதாத்மதையா இந்த மொத்த ஜெகத்தையும் அதுக்கு ஆத்மாவா இருக்க பிரம்மத்தினிடத்திலேயே அதை எல்லாத்தையும் லயம் பண்றதுன்னு அர்த்தம். சர்வத்தையும் பிரம்மமா நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆகுதி ஆயாச்சு. நாம ரூபத்தை எல்லாத்தையும் ஜீவ ஜெகத்தை எல்லாத்தையும் பிரம்ம ரூபமா நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆகுதி ஆயாச்சுன்னு அர்த்தம். அப்படி ஆகுதி பண்றதுனால பகவானுக்கு பேரு மகாஹவிஹி அப்படின்னு பேரு. மகாக்கிரதுர் இத்தியாதையோ, இதுல ஒரு இதை விட்டு போயிருக்கா, எங்கேயோ ஒண்ணு விட்டு போச்சு, இல்ல அடுத்த ஸ்லோகத்துல மகாக்கிரதுர் இத்தியாதையோ பகுவிரீகையோ வா, இது எல்லாத்துலயும் சமாசத்தை சொல்லுது. பகுவிரீகி சமாசம்னு பேரு, அந்நியார்த்த பிரதானம் அப்படின்னு பேரு. எவரோ எவரோ எவரோன்னு போகணும். எவர் வந்து பாத்தீங்கன்னா பெரியவராகவும் யஜ்யமாகவும் இருக்காரோ அவர் மகாவி பகவான். எவர் வந்து பாத்தீங்கன்னா பெரியவராகவும் யஜ்யமாகவும் இருக்காரோ அவர். எவரோ அவர், எவரோ அவர் அப்படின்னு நீங்க போட்டீங்கன்னா அதுக்கு பேர் பகுவிரீகி சமாசம் அப்படின்னு பேர். எங்கெல்லாம் எத் சப்தம் இருந்தோ அந்த சமாச பதத்துக்கு பேர் வந்து பகுவிரீகி சமாசத்துக்கு அர்த்தம் எடுத்துக்கணும். சரிச்சா? இதோட இது முடியுது. வந்துருங்க பார்த்துருங்க. ஓம் மகாக்கிரமாய நமஹ, ஓம் மகாகர்மணே நமஹ. இதுல முக்கியமானது என்னன்னு கேட்டீங்கன்னா பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 24 4/24ன்னு எழுதிக்கிட்டீங்கன்னா இதுல ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 ஸ்லோகம் நாமங்கள் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளார வந்துடும். 4/24 பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மனாகுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. அந்த மீனிங் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இங்க சொன்னது ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்துடும். எஜமானன் பிரம்மம், அந்த அக்னி பிரம்மம், அதுல கொடுக்கக்கூடிய ஆகுதி பிரம்மம், அந்த ஸ்ரூ பாத்திரம் பிரம்மம், இது மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும், அதனால அந்த யஜ்யத்தினால அடையக்கூடிய பலன் பிரம்மம் அப்படின்னு எல்லாத்தையும் பிரம்மம் பிரம்மம் பிரம்மம்னு பாவிச்சிங்க அப்படின்னா சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு வந்துடும். இந்த சர்வம் பிரம்மமயம் வந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன ஆயிடுச்சு, பிரம்மன் தான் இது எல்லான்ற பார்வையில இங்க நாமரூபமா இருக்கக்கூடிய ஜெகத்தை எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிட்டீங்க, அந்த பிரம்மத்துல ஆகுதி கொடுத்துட்டீங்க. பிரம்ம கர்ம சமாதினா, அந்த பிரம்ம கர்மம்னு சொல்லக்கூடிய இதுல வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா சமாதி அடைஞ்சவங்களா ஆகிவிடலாம். இதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க நிக்கிறது. யோகத்தோட ஏகாகிர சித்தத்துக்காக செய்யப்படுறது இந்த ஸ்லோகம். சரிச்சா? இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிடும். வந்துருங்க நாமத்தை சொல்லுங்க. ஓம் மகாக்கிரமாய நமஹ, ஓம் மகாகர்மணே நமஹ, ஓம் மகா தேஜசே நமஹ, ஓம் மகோரகாய நமஹ, ஓம் மகாக்ரதவே நமஹ, ஓம் மகாயஜ்வனே நமஹ, ஓம் மகாயஜ்ஞாய நமஹ, ஓம் மகாஹவிசே நமஹ. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாய பதயே நமஹ. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். ஓம் ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராணனே. ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே
सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं रामनामवरानने श्रीरामनामवरानन ओम नमः यति ओम राम 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 कायेन वाचा मनसेन्द्रिये वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वातात्मजं वानरयूतमुख्यं श्रीरामदूतं शिरसा नमामि श्रीरामदूतं शिरसा नमामि ओम नारायण 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 नमस्कारं नमस्कार।